இங்கே இந்த பொண்ணு பார்க்கில் உட்காந்துட்டு அங்கே இருக்க சின்ன பசங்கிட்டலாம் பொம்மையை கொடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்து வாஷிங் மிஷினில் அவட கல்யாண புடவை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு டைமில் கல்யாணம் ஆகிற சமயத்தில் மாப்பிள்ளை பார்க்க வந்திருப்பாங்க. அந்த மாப்பிள்ளை வந்து முதல்ல ஏதோ வேண்டா வெறுப்பாக தான் இருந்திருப்பான். கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கூட சரக்கு அடிச்சுட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு இந்த பொண்ணுகிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான். பாலை வாங்கி ஓரமாக வச்சுட்டு சும்மா படுத்துடுறான். இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கும்போது நைட்டு நடந்ததெல்லாம் நினச்சா அழுதுகிட்டு இருக்காத, எங்கள் குடும்பத்துக்கு குழந்தை தான் முக்கியம், அதுக்கான வழியை பாருன்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த பொண்ணு ஆசையாக வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கல்யாண புடவை எடுத்து வந்து காட்டுறா. இதை கட்டிட்டு போகலாமான்னு கேட்டா, இதெல்லாம் காட்டுற வேலை வச்சுக்காத, எனக்குலாம் உன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏதோ ஃபேமிலியில் சொன்னாங்கன்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். சரி வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லி இவனை டைவர்ஸ் பண்ணிடலான்னு பார்த்தா கூட வீட்டில் ஒரு வருஷம் கூட ஆகலை, ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி இந்த பொண்ணை தான் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க புருஷனை காட்டுறாங்க. தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு ஃபோனை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு பொண்ணை அனுப்பி விடுங்க, நான் ஒரு ஹோட்டல் ரூமை புக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனும் அந்த ஹோட்டல் ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். காலிங் பெல் சத்தம் கேட்குது. கதவை திறந்துட்டு அந்த பொண்ணை பார்க்காமலே இவனும் சரக்கை ஊற்றி திரும்பி பார்த்தா இவன் பொண்டாட்டி தான் அவன் கல்யாண புடவையில் வந்து நிற்கிறா. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஃபோனை போட்டு அவங்க புரோக்கர் கிட்ட சொல்கிறா, எனக்கு இந்த கஸ்டமர் வேணாம், வேறு கஸ்டமர் கொடுங்க, இவன் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளில போகிறா. இந்த பொண்ணு ரொம்ப நாளாக தொழிலில் இருந்துப்பா போல இருக்குது. இவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான்.